தற்போது பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் தற்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தையும் பிரேமலதா விஜயகாந்தின் புகைப்படத்தையும் இணைத்து ஒரு பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் விளக்கமும் கொடுத்திருக்கிறார். சிங்கப்பெண் என்று அவர் அழைக்கப்பட்டது போன்று என்று குறிப்பிட்டு இதை பதிவிட்டிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அவர் பிரேமலதாவுடைய பிரதரா இருக்காரு. அவர் ஜெயலலிதாவோட அவங்க சிஸ்டர் இணைப்பு சிங்கப்பெண் போட்டுக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் யாருக்கும் கிடையாது. அது அவருடைய ஆசையா நம்ம பார்க்கலாம். ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் பிரேமலதாவுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஜெயலலிதா ஒரு மாஸ் லீடரா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 தடவை முதல்வராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல பலவிதமான சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்க. கடுமையான எதிர்நீச்சல் அடிச்சு அரசியல்ல மேல வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு உகந்த ஒரு விஷயமா இருக்கும்போது பிரேமலதா இப்பதான் அரசியலையும் வந்திருக்காங்க. ஜெயலலிதா அரசியல் வந்தபோது பிரேமலதா ஜெயலலிதா கூட டீல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க எந்த விதத்துலயும் அரசியல் ரீதியா கூட. ஏன்னா அப்ப விஜயகாந்த் இருந்தார். 2011 அப்புறம் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்குமே எந்த தொடர்பும் இல்லை. 2014 அவங்க தனியா கூட்டணி பிஜேபியோட இருந்தாங்க. 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. 2019 அவங்க ஏடிஎம் கூட இருந்தாங்க. பை த டைம் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க. ஸோ 23 தான் இறந்து போறாரு இவர் விஜயகாந்த் இறந்து போறாரு. ஸோ இந்த மாதிரி சூழல்ல பார்க்கும்போது பிரேமலதாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அது அவரை சிங்க பெண்மணி என்று அவர் ஈக்குவேட் பண்றாரா, இல்ல ஒருவேளை அதிமுகவோட கொஞ்சம் நெருங்கி இருக்கிறதுக்கான ஒரு சிக்னலை கொடுக்குறாரா, வரப்போற எலெக்ஷன்ஸ்ல நாங்க ஏடிஎம்கேவோட கொஞ்சம் நெருங்கி போறோம்ன்ற மாதிரியான சிக்னல் கொடுக்குறாரா தெரியாது. அதனால அடிப்படையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே தேமுதிக கொஞ்சம் திமுகவோட நெருங்கி இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு அரசியல் வெளியில அடிபட்டு இருக்கும் போது இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சுதீஷ் என்பதுதான் என் கருத்து. மற்றபடி ஜெயலலிதா அவரோட ஒப்பிடும் அளவுக்கு எந்த விதத்தில் அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு தனிப்பட்ட முறையிலும் சரி, எந்த விதத்தில் ஒப்பிடுற அளவுக்கு பிரேமலதா அவர்களுக்கு எந்த வாய்ப்பு இதுவரையும் வரல என்றதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.